நண்பர்களே, என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 24th மார்ச் 2026 நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு எப்படி லெவல்ஸ் அச்சீவ் ஆச்சுன்றதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இண்டிகேட்டரில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ரீநேம் பண்ணியிருக்கிறேன். எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே MUL, MDLன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில பேருக்கு புரியல MDL, MULனா என்னன்ட்டு. இப்போ வந்து நம்ம அதை தெளிவாக ஹை டார்கெட்னே போட்டோம். ஸோ டைரெக்டாகவே டெஃபினேஷன் இருக்க மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹை டார்கெட் ரிவைஸ்ட் லைனு அண்ட் தென் இது வந்து ஹை டார்கெட். இதுதான் ஆக்சுவல் லைனு. ஸோ நமக்கு லெவல்ஸ் மாறும்போது இந்த லெவல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது வந்து ரிவைஸ்டு டார்கெட் ரேஞ்ச். இது வந்து ஹை டார்கெட் ரேஞ்ச் தான், பெருசாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹை டார்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா லோ டார்கெட் ரிவைஸ்ட் லைன் அண்ட் லோ டார்கெட் அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, ஹை லோ டார்கெட்னு வந்துடும். இது டார்கெட்னா டார்கெட் ரேஞ்சு. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் அதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியில் டார்கெட் ரேஞ்சு பக்காவாக இன்னைக்கு மேட்ச் ஆகிருக்கு. இது எல்லா நாளும் மேட்ச் ஆகாது. ஒரு சில நாள் வந்து நம்ம டார்கெட் இன்டர்னல் டார்கெட்டுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்துட்டு போயிடும். நமக்கு இப்போ மார்க்கெட் புல் ரேஞ்ச் இருக்கும்போது, புல் பொட்டென்ஷியல் இருக்கும்போது இது வந்து ஃபுல் லெவல். ஸோ இது இது ஆக்சுவலாக ஃபுல் லெவல்னு சொன்னாக்கா இங்கே போகிறது தான் இது. ஓகேங்களா. ஸோ இது இன்னைக்கு இது பிரேக் ஆகிருந்ததுனாக்கா இன்னைக்கு ரேஞ்ச் வந்து இதுவாக இருந்திருக்கும். இன்னைக்கு பிரேக் ஆகலை. ஸோ இதுலேயே வந்து மார்க்கெட் செட்டில் ஆகி ரிவர்ஸ் வந்துட்டாங்க. நான் பிரேக் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஸோ இங்கேருந்து ஒரு லாங் பீரிஷ் கேண்டில் வந்துச்சு. ஸோ அங்கேயே புரிஞ்சு போச்சு மார்க்கெட் இன்னைக்கு அவ்வளோதான் ரேஞ்ச், இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா லெவல்ஸ் பக்காவும் ஒர்க் ஆயிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்டு. அகெயின் ரிவர்சல் நம்ம இண்டிகேட்டரில் கண்டுபிடிக்கிறத விட வேறு எந்த இண்டிகேட்டரும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். டார்கெட் ரிவர்சல் நம்ம இண்டிகேட்டர் தான் பெஸ்ட்டு. நான் அதை வந்து எவ்வளோ சவுண்டாக வேணாலும் சொல்லுவேன் நான் அதை. ஸோ இன்னைக்கு அடுத்த ப்ரூஃபு மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் லைனை பிரேக் பண்ணி காட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், இது நம்மளுடைய ஸ்ட்ரைக்கு. நம்மளுடைய அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளில் இன்னைக்கு 22,400, நிஃப்டியில் 22,600 இங்கே பிரேக் பண்ணி நான் மேலே இங்கேருந்து போகிறேன்னு காட்டியிருக்கேன்னா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுடைய மிட் லைனு கால் ஆப்ஷனில் கால் சார்ட் இன்னைக்கு பக்காவாக காட்டி கொடுத்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், பிரேக்கே பண்ணலாவா. ஸோ இங்கே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இங்கேருந்தே ஒரு என்ட்ரி. ஸோ அங்கேருந்து புட்டில் என்ட்ரி கீழே வந்துச்சு மார்க்கெட்டு. கரெக்டாக பாருங்கள், நம்ம டார்கெட் நெகட்டிவ் டார்கெட் 1 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் நமக்கு 15 மினிட் லோவை ரீடெஸ்ட் பண்ணாங்க. அங்கேருந்து வந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டான். ஆனால் டார்கெட் 1 இன்னைக்கு அவன் பிரேக் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரேக் கிடையவே கிடையாது. இது வந்து அப்படியே எட்ஜில் வச்சுட்டு திரும்ப அடுத்தது வந்தான். அப்போவும் நம்ம இண்டிகேட்டர் சூப்பராக இன்றைக்கி ஒர்க் ஆச்சு. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி அவன் இப்படி இந்த கேண்டில் வச்சும் நம்ம வந்து ரிவர்சல் தான் எடுத்தோம். ஏன்னு பாருங்கள். ஸோ நம்மளுடைய புட் ஆப்ஷன் வந்து நமக்கு அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளில் 22,600 காட்டுது. 22,600 இங்கே வச்சுருக்குறோம். ஸோ அதில் பாருங்கள், இது பாருங்களா, எல்லோ ட்ரையாங்கிள் வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து 10,5 சரிங்களா. ஸோ நான் இங்கே காட்டுறேன், இதுக்கு அங்கே போயிட்டு. ஸோ நம்ம கம்பேரிசன்லேயே காட்டிடலாம். பாருங்கள், இந்த கேண்டில் தான் நான் சொன்னேன் 10,5. 10,5க்கு புட் ஆப்ஷனில் பாருங்கள் நமக்கு எல்லோ வார்னிங் வந்து போச்சு. அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ட்ரேடு. ஸோ இங்கேருந்து எடுத்து ஸ்கேல்பிங் இங்கே ஒன்று முடிச்சாச்சு. திரும்ப அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கரெக்டாக பாருங்கள் நம்மளுடைய லெவல் -1 L-1 கரெக்டாக அங்கே வந்துட்டு அங்கே வந்து செட்டில் ஆனால். ஸோ இது பிரேக் ஆகலை, நம்ம வெயிட் பண்ணோம். திரும்ப அதுக்கப்புறம் போயிட்டு அவன் ரீடெஸ்ட் எடுத்தான். டார்கெட்டை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே போனான். அவ்வளோதான், இந்த புல்லிஷ் கேண்டில்லே முடிஞ்சு போச்சு. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மார்க்கெட் ரிவர்சல். நம்ம லெவலை டச் பண்ணிவிட்டு கன்சால்டேட் ஆச்சுன்னா ரிவர்சல். நம்ம லெவலை டச் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் வெர்டிக்கலாகவும் ஏறுவான். சரிங்களா, லெவலில் டச் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் வெர்டிக்கலாகவும் ஏறும். இல்லை லெவலில் ஒரு சின்ன கன்சால்டேட் போட்டு ஏறும். இல்லை 2 கேண்டில் இந்த மாதிரி
வச்சுட்டு கூட மேலே ஏறும். லெவலில் பிரேக் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷனோ இல்லை எதோ ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் ரிவர்சல். ஸோ எனக்கு வந்து இந்த புல்லிஷ் கேண்டில்லே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரிவர்சல். ஸோ அங்கேருந்து ஒரு என்ட்ரி நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறான். ஆனால் பாருங்கள் நம்மளுடைய மிட்லைனை டச் பண்ணவே இல்லை. இங்கே இந்த கேண்டில் பாருங்கள் மிட்லைனை டச் பண்ணவே இல்லை. மிட்லைனை டச் பண்ணாமலே நான் கீழே வரேன்ற மாதிரி வந்தான். ஸோ இந்த இடத்துல அடுத்த என்ட்ரி நமக்கு ஃபுல் புல்லிஷ் கேண்டில் நமக்கு வித் டைமண்ட் ஐக்கானோட லைம் கிரீன் கேண்டில் சரியான மூவ் இன்னைக்கு, சரியான ப்ராஃபிட் இன்னைக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபுல் கண்டினியூஸ் க்ரோ கரெக்டாக பாருங்கள். நம்ம டார்கெட் ஒன்னை பிரேக் பண்ணலாம். டார்கெட் ஒன்னை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. டார்கெட் ஒன்று பிரேக் பண்ணிவிட்டு ஏன்னா இங்கே திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி போனால் கடைசியில் ஆனதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டான். இது இங்கே பிரேக் பண்ணியிருந்தாலும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தது என்னன்னாக்கா, இங்கே பாருங்கள் காலில் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே கேண்டில் தான். நமக்கு கால் சார்ட்லேயும் பிரேக் ஆகலை, இதுலேயும் பிரேக் ஆகலை. ஸோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம ட்ரேட் எடுத்தோம். இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எடுத்தோம். ஆனால் அவன் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான். ஸோ அப்போது நான் வந்து வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்கள் இந்த கேண்டில் அவன் ரீடெஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு, ஆனால் இங்கே ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. 15 மினிட் ஹை இது, அதை ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. நம்ம என்ட்ரி ஆனால் இங்கே எடுத்தாச்சு. ஏன்னா காலில் பாருங்கள் அதே கேண்டில் கால் சார்ட்டில் கரெக்டாக 15 மினிட் ஹையை ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ரீடெஸ்ட் பண்ண உடனே என்ட்ரி, அங்கேருந்து ஒரு மூவ் கரெக்டாக L1. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எதிர்பார்த்த டார்கெட் இந்த ரேஞ்சு, நம்மளுடைய ஆக்சுவல் ரேஞ்சு தான், நம்ம ஆக்சுவல் ஹை டார்கெட் ரேஞ்ச் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து என்னென்னா நமக்கு 80% தான் டார்கெட் இருந்துச்சு. ஸோ 80% ஆனால் 90%, 100% வரைக்கும் அப்கிரேட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல 100% ரேஞ்ச் வந்துருச்சு. ஸோ ஃபர்தர் நம்ம டார்கெட்டிங் அப்கிரேட் ஆகும்னு பார்த்தேன், அப்கிரேட் ஆகல, 100% தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக 100%ல அவன் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். இம்மீடியட் எக்ஸிட் ஆயாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு விக் வச்சப்போ வெயிட் பண்ணோம், திரும்ப ரெண்டாவதும் விக் வச்ச உடனே அண்ட் லெவல் வேறு இருக்குது இந்த இடத்துல. ஸோ வெரி கிளியர், லெவலும் இருக்குது, ஹை டார்கெட் ரேஞ்ச் இருக்குது. தென் நம்மளுடைய புல்லோடைய ட்ரிவன் பர்சன்டேஜும் 100% டார்கெட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸிட் ஆனோம். அடுத்த கேண்டிலே லாங் பீரிஷ் கேண்டில் வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல அவன் பிரேக் பண்ணிட்டான், சரிங்களா? டார்கெட்டை பிரேக் பண்ணிட்டான். ஆனால் திரும்ப பிரேக் பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி இங்கே போய் நம்ம லெவலில் ரீடெஸ்ட் பண்ண இந்த இடத்துல லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் நேராக வந்தால் இதை பிரேக் பண்ணியாச்சு. 15 மினிட் ஹை இங்கெல்லாம் பியர்னு நம்ம எடுத்தாச்சு. ஏன்னா லெவல் அகெயின் ரிவர்சல் இந்த இடத்துல அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ரீடெஸ்ட் பண்ண உடனே அடுத்த என்ட்ரி புட்டுக்கு நம்ம எடுத்தாச்சு. இந்த இடத்துல எடுத்துட்டு இது வந்து 15 மினிட் ஹையை ஸ்பாட்டில் பிரேக் பண்ண மாதிரி காட்டினான். திரும்ப அடுத்த கேண்டில் பாருங்கள், திரும்ப பிரேக் பண்ணி வெளியே வந்தாச்சுன்னு காட்டினான். ஆனால் நம்ம கால் சார்ட்டில் பாருங்கள், நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இந்த இடத்துல புட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிட்டு வந்தால் இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த மூமெண்ட்டு பிரேக் ஆச்சு 15 ஹை, ஓகேங்களா? கரெக்டாக 258க்கு நம்ம குரூப்பில் நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன். 3 PM ஒரு லாங் பியரிஷ் கேண்டில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த கேண்டில் 3 PM கேண்டில். இது பார்த்தீங்கன்னா லாங் விக் வச்சு திரும்ப ரிவர்ஸ் வந்துடுச்சு. இந்த கேண்டில் 3 PMக்கு அட் த மணி 22,900 TE 13 ரூபாயில இருந்த ஸ்ட்ரைக்கு 40 ரூபாய்க்கு போச்சு. அந்த ஒரு கேண்டில், அந்த மூமெண்ட் எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த 13லேருந்து நான் எடுக்கல, நம்ம எடுத்தது ஒரு 19 ரூபாய்க்கு எடுத்தோம். 19 ரூபாய்க்கு எடுத்து எக்ஸாக்டாக 40ல் வெளியே வந்தாச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது அந்த அளவுக்கு இண்டிகேட்டர் பக்காவாக ரேஞ்ச் வரைக்கும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உண்மையாக சொன்னேன், நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக 40ல் வெளியே வரணுன்ற அளவுக்குலாம் எந்த இண்டிகேட்டரும் வராது. நான் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்துச்சு. எனக்கு வந்த அமௌண்ட் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் பண்ணேன். அதே சமயம் நான் எக்ஸிட் ஆன அந்த நிமிஷமே ரிவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ப்ரீமியம் டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரியலி இன்னைக்கு சூப்பர் ப்ராஃபிட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு நமக்கும் சேர்த்து தான். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளே பண்ணி காட்டுறேன் நம்ம சார்ட் எக்ஸாக்டாக நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இந்த இடத்துல மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். நான் ஏன்னா
பர்சன்டேஜ் காட்டுறதுக்காக மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்க, பியர் வந்து 80% கண்ட்ரோலில் இருக்காங்க. புல் வந்து 20% தான். அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க, 38%. ஓகேங்களா? ஸோ புல் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுறாங்க இந்த இடத்துல. நம்ம லெவல்லேருந்து ரிவர்சல் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் அவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல 15 மினிட் லோ வந்த உடனே அவங்க வந்து புல்லு 52%, பியர் 40% வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போ பாருங்க, நமக்கு டார்கெட் 80% இருக்கு இங்க. ஸோ டார்கெட் 80%. இந்த கேண்டில் லாங் புல்லிஷ் கேண்டில். ஓகே. ஸோ நம்மளுடைய டார்கெட் இங்க இருக்கு, ஹை டார்கெட் இங்க இருக்கு. நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து 120% இப்போ காட்டுது, சரிங்களா? ஸோ 120 காட்டுது. அப்போ வந்து புல் ட்ரிவன் வந்து 52% அவங்க இருக்காங்க. ஓகே. ஸோ பாருங்க, 100% மாறிடுச்சு நம்மளுது. அந்த மூமெண்ட் மட்டும்தான் அது 120 இருந்துச்சு. ஸோ 100%, 79, 88. நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறேன். பாருங்க, இப்போ டார்கெட் வந்து 100% காட்டுது. புல் வந்து 91 இருந்தாங்க, 83. இந்த பேரிஷ் கேண்டில் வந்தோடனே 83 ஆயிடுச்சு. ஸோ வெரி நியர். ஸோ அப்போ 100, 83 ஜஸ்ட் 17% தான். ஸோ 17%க்கு நம்ம இந்த டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதுதான் டார்கெட்டுன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா நம்ம டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்ட்டு? இப்போ சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து 100% இருக்கு, இது இப்போ 90% வரும்போது இது எனக்கு அப்கிரேட் ஆச்சு, 120 வரைக்கும் அப்கிரேட் ஆச்சுன்னா தென் ஐ கேன் இந்த டார்கெட்டு, சரிங்களா? இதுதான் 120 இருந்துச்சுன்னா எனக்கு இதுதான் டார்கெட் வந்திருக்கும். பட் இங்கே எனக்கு 83 தான் இருக்கு. ஸோ ஃபர்தர் பாருங்க. ஸோ டார்கெட் 1 பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த மூமெண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்ச மூமெண்ட் சொன்னேன். ஸோ திரும்ப கீழே வந்து புல்லிஷாக வந்துட்டு, ஓகேங்க, நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மூமெண்ட் பாருங்க, இந்த மூமெண்ட்ல டார்கெட் 100%, புல் ட்ரிவன் வந்து 94%, மார்க்கெட் கண்ட்ரோல் வச்சுருக்கிறது 98% கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க புல், சரிங்களா? ஸோ எக்ஸாக்டாக பாருங்க, இதுக்கு ரேஞ்சு ஒரு 6% தான். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல 6%ன்றப்ப நம்ம அதுக்கு மேலே டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகக்கூடாது. கரெக்டாக அந்த லைன் டச் ஆகும்போது எக்ஸிட். நான் எதிர்பார்த்தது டார்கெட் 2 டச் பண்ணிட்டு வரும்னு பார்த்தேன், அது வரல. ஸோ நம்ம அடுத்த கேண்டில் எக்ஸிட் ஆனோம். ஸோ டச் பண்ணிட்டா லாங் பியரிஷ் கேண்டில். ஸோ 100% போயிட்டு திரும்ப லாங் பியரிஷ் கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா லெவலில் ரிவர்சல் ஆகிட்டா இந்த இடத்துல. இன்னைக்கு சூப்பர் மூவ், 415 பாயிண்ட்ஸ். இந்த புல் ட்ரெண்ட் மட்டும் நான் சொன்னது, இந்த லோல இருந்துட்டு இந்த நம்ம டார்கெட் வரைக்கும் ஸ்பாட்ல 415 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நிஃப்டி வந்து எக்ஸ்பைரியில் மூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு சூப்பர் மூவ், சூப்பரான ட்ரேட். இன்னைக்கு வழக்கம் போல் நம்ம லெவல்ஸ்லாம் பக்காவாக ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ இதோட முடியுது. இந்த இண்டிகேட்டர் யார் யாருக்கு வேணுமோ நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம கமெண்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்கு வேணுமோ இண்டிகேட்டரு எனக்கு வந்து ட்ரையல்னு சொல்லிட்டு எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கொயரி எனக்கு மெசேஜ் போடுங்க டெலிகிராமில். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் ட்ரையல் வேணும்னா நான் உங்களுக்கு ட்ரையல் தரேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.